இந்த காமெண்ட்க்கு நான் ரிப்ளை பண்ணணும்னு நெனைக்கிறேன். "இட்ஸ் ஆல் டெஸ்டினி நோ மேட்டர் வாட் யூ டூ ஆர் விசிட் அஸ்ட்ராலஜர் இட் ஒன்ட் சேஞ்ச் யுவர் ஃபேட்" அப்படின்ட்டு. சரி நம்மளுக்கு நெறைய பேர்ல ஃபேட் மேல நம்பிக்கை இருக்கு. அதாவது தலையெழுத்து. அப்புறம் கர்மா மேல நெறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கு. கர்மா இருக்கலாம். அதுக்கு மேல சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கட்டும். ஆனா முதல்ல இந்த தலையெழுத்து பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம். ஒரு சின்ன குட்டி கதை உங்களுக்கு சொல்லலாம்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த கத. ஆ "இதனால் உன் ஜீவனம்" அப்படின்றது தான் வந்து உண்மையிலேயே தலையெழுத்து அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ஒருத்தனோட தலையெழுத்து வந்து என்னன்னா, ஒரு "மாட்டினால் உன் ஜீவனம்" அப்படின்றது தான் அவனோட தலையெழுத்து. ஓகே. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு பசுமாடு வாங்கி அந்த பசுமாட்ட பால் கறந்து வித்துட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த மாடு இத்தன லிட்டர் தான் பால் கறக்கும். அதுவும் அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மாடு. அவனோட வாழ்க்கை தலையெழுத்து ஒரு மாட்டினால் உன் ஜீவனம்ன்றது வந்து அவனுக்கு இருந்துருச்சாம். அப்ப பசுமாடு வாங்கி பால் கறந்து கறந்து எல்லாருக்கும் வித்துட்டு இருக்கான். அவ்வளோதான் விக்கிறான். அவ்வளோ காசு தான் இருக்கு. டெய்லி வந்து அவன் ரொம்ப வறுமையில இருக்கான். பல வருஷமா அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த தலையெழுத்து வந்து ஒருத்தருக்கு தெரியும். அந்த தலையெழுத்து எழுத வரும்போது, அந்த பிரம்மாவ நிப்பாட்டி அவர் வந்து அந்த நேரத்தில கேட்டிருப்பாரு. ஏன்னா, இது ஒரு குட்டி கதை. ரொம்ப வருஷம் முன்னுக்கு நான் படிச்சேன். பிரைமரி ஸ்கூல் படிக்கும்போது. அதுல அவரு ஒரு ஜோதிடர். ரொம்ப பெரிய தலை சிறந்த ஒரு ஜோதிடருக்கு வந்து சிஷ்யரா இருப்பாரு. அவர்கிட்ட வந்து ஜோதிடம் படிச்சுட்டு இருப்பாரு. ஆனா, அந்த நேரத்தில வந்து அந்த ஜோதிடரோட மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்கும். அப்ப பிரம்மா வந்து ரொம்ப அவசரமா அவருக்கு தலையெழுத்து எழுதுறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது, வெளியில வாசல்ல இவருக்கு எனக்கு மட்டும் பிரம்மா தெரிவாரு, இந்த சிஷ்யருக்கு. பிரம்மா தெரிஞ்ச உடனே அவர் வந்து பிரம்மாவ புடிச்சு வச்சுக்குவாரு. "நீ என்ன வந்து போய் யாரு உள்ள போற?" அப்படின்னு. அவங்களுக்கு வந்து பிரசவம் ஆயிட்டு இருக்குன்னு. பிரம்மா சொல்லுவாரு, "நான் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டேன். உன் கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சேன்னு?" "ஓ! நீ தான் பிரம்மாவா?" அப்படின்ட்டு நான் அவசரமா தலையெழுத்து எழுத போனேன்னு சொன்னோனே, "நீ தான் பிரம்மாவான்னு" அவர புடிச்சு வச்சுக்கிட்டு, "நீ என்ன எழுத போற?" அப்படின்னு எனக்கு தெரியணுன்ட்டு. "இதெல்லாம் வெளிய சொல்லக்கூடாது. இது வந்து பிரம்ம ரகசியம்" அப்படின்னு சொல்லுவாரு. பிரம்ம ரகசியமா ஏதோ, "நீ வந்து தலையெழுத்து எழுத போறதுக்கு நான் உன்ன விடமாட்டேன் உள்ள" அப்படின்னு இழுத்து புடிச்சு வச்சுக்குவாரு. "நீ சொன்னா தான் நான் உன்ன விடுவேன்னு." அப்ப அவரு வந்து சொல்லுவாரு, "ஒரு மாட்டினால் இவன் ஜீவனம்னு நான் எழுத போறேன்ட்டு." அவங்களுக்கு 2 குழந்தைங்க பொறக்கும். ஒண்ணு வந்து ஆண் குழந்தை, இன்னொரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையோட கதை நான் உங்களுக்கு சொல்லல. ஏன்னா, அது கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஆ அந்த ஆண் குழந்தையோட கதை மட்டும் கேட்போம். அப்போ இவருக்கு வந்து அந்த பெண் குழந்தையோட கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப அப்செட் ஆயிரும். நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு குரு, இவருக்கு வந்து இப்படி ஒரு தலையெழுத்து அந்த பிள்ளைங்களுக்குன்னு நம்ம தெரிஞ்சு இங்க இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு அதுக்கப்புறமா. அப்புறம் பல வருஷம் கழிச்சு வரும்போது, இந்த பையன் வேற இந்த ஒரு பசுமாட்ட வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பானா, அவருக்கு தான் அந்த தலையெழுத்து தெரியும்ல. ஆனா அந்த தலையெழுத்த அவர் வந்து அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதுதான் அவருக்கு குடுத்த வாக்கு. ஆனா தலையெழுத்து தெரிஞ்சு ஒருத்தர் வந்து தலையெழுத்த மாத்தலாம்ல. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த பையன்ட்ட போய், "இந்த பாரு, நீ போய் இந்த மாட்ட இன்னைக்கு சந்தையில வித்துட்டு வந்துருன்னு." "என்ன நான் இந்த ஒரே ஒரு மாட்ட மட்டும் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இந்த மாட்ட கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டு நாளைக்கு நான் என்ன பொழைக்கிறது?" அப்படின்னு கேட்பாரு. ஆ, "இல்ல, இல்ல நான் சொல்றத நீ கேளு. நீ போய் வித்துட்டு வந்துரு" அப்படின்னு. ஸோ அந்த பையனுக்கு இவர தெரியும். சின்ன வயசுல விளையாடிட்டு இருந்தப்ப வந்து அவங்க அப்பாவோட சிஷ்யர் அப்படின்ற மாரி இவருக்கும் ஒரு மரியாதை இருக்கும். அதனால சரின்னு போய் வித்துட்டு வந்துருவான். அது ரொம்ப மாடு, பழைய வயசான மாடு, உடம்புல வந்து இது கூட இல்லாம ரொம்ப கஷ்டத்துக்கு ரொம்ப கம்மியான விலையில வித்துட்டு வந்துருவான். வந்துட்டு சோகத்துல உட்காந்துருப்பான். இந்த விலைய வச்சு நாளைக்கு 10 நாள் சம்பாரிக்கலாம். ஒரு 4, 5 நாள் வாழலாம். நாளைக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த காச வச்சு நான் எப்படி இருக்கிறது? அப்படின்ட்டு உட்காந்துருப்பான். அப்ப நைட்ல என்ன நடக்கும்னா, ஒரு நாளைக்கு இவனுக்கு வந்து அவனோட ஜீவனமே வந்து அந்த ஒரு மாட்டுனால தான். மாடும் அவன்கிட்ட இல்ல. ஸோ தலையெழுத்து எழுதுன அந்த பிரம்மாவுக்கு வந்து, அது அவரோட கடமை. அந்த தலையெழுத்த காப்பாத்துறது. அவனுக்கு மாட்டுனால தான் ஜீவனம். அவனுக்கு எப்படியாவது மாடு வேணுமேன்னு சொல்லி, அந்த ராத்திரியில பிரம்மா வந்து அவங்க வீட்ல ஒரு மாட்ட இழுத்துட்டு வந்து கட்டிட்டு இருப்பாரு. இந்த சிஷ்யர் வந்து அப்ப அங்க தான் இருப்பாரு. மாட்ட இழுத்துட்டு வந்து கட்டிட்டு இருப்பாரு. இவர் கண்ணுக்கு தான் பிரம்மா தெரிவாருல்ல. அப்ப பார்த்துட்டு, "ஆ
என்ன பண்ணிட்டுருக்கேன்னு. "நீ பாரு அ இந்த மாரி என்ன வேலையெல்லாம் பண்ண வச்சுட்ட" அப்படின்னு. "நீ என்ன வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லாதன்னு தான் சொன்னேன். அத வந்து நான் மாத்தக்கூடாதுன்னு நீ சொல்லவே இல்லையேன்னு. நீங்க தலையெழுத்து எழுதுனது உன்னோட வேல. நீ செஞ்சுட்ட. அந்த தலையெழுத்த வச்சு இவன காப்பாத்துறது என்னோட வேல. அத நான் செஞ்சுட்டுருக்கேன்னு" சொல்லுவாரு இந்த சிஷ்யர். இந்த பிரம்மா ஒரு நல்ல மாடு கொண்டு வந்து கட்டிட்டு போயிருப்பார்ல. மறுநாள் எழுந்துச்சு பார்த்தோன்னா மாடு இருக்கும். அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிரும். இந்த நல்ல மாடு வச்சு நெறைய பால் கறந்து விக்கலான்னு அவன் நெனைப்பான். அப்ப அவரு திரும்ப என்ன சொல்லுவாருன்னா, "நீ போயிட்டு மறுபடியும் இந்த மாட்ட வித்துட்டு வந்துருன்னு." "ஐயோ! நல்ல மாடு வந்திருக்கு. நான் இத வச்சுட்டு பால் கறந்து வித்துக்கிறேன்" அப்படின்னு. "நீ போய் வித்துட்டு வந்துரு சந்தையிலன்னு." திரும்ப கொண்டு போயி அவரு அந்த மாட்ட வித்துட்டு வந்துருவாரு. வித்துட்டு வீட்ல வந்து உட்காந்துருப்பாரு. "இந்த என்ன டெய்லி டெய்லி என்ன கொண்டு போய் மாட்ட வித்துட்டு வர சொன்னா, நல்ல மாடு இருந்துச்சு. அதையும் வந்து வித்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னு." திரும்ப அன்னைக்கு ராத்திரி வந்து பிரம்மா வந்து மாட்ட வாங்கிட்டு வந்து கட்டிட்டு இருப்பாரு. மாட்ட வந்து இழுத்துட்டு வந்து கட்டிட்டு இருப்பாரு. இப்படியே வந்து போய்க்கிட்டு இருக்கும். அப்ப பிரம்மா வந்து சொல்லுவாரு, "இதே மாதிரி என்னால டெய்லி மாடு கட்டுற வேலைலாம் செய்ய முடியாது. உனக்கு இப்ப என்ன தான் வேணும்னு?" அவன் வந்து என்னோட குருவோட பையன். அவன் கஷ்டப்படுறத வந்து என்னால பார்க்க முடியாது. அவன காப்பாத்துறது வந்து என்னோட கடமை. நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீ மாடு கட்டிக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். இல்ல அவனோட தலையெழுத்த மாத்திருது. அவன் நல்லா இருக்கிற மாதிரின்னு. ஸோ இந்த கதையோட முடிவெல்லாம் நான் உங்களுக்கு நீட்டா இழுத்து சொல்ல போறதில்ல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ப எல்லாருக்குமே தலையெழுத்துன்றது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம இதனால இதனால உங்களோட ஜீவனம்ன்றது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து, நம்ப வந்து டெய்லி ஒரே மாட்ட வச்சு, பால் கறந்தும் வச்சு, வித்து கஷ்டத்திலயும் காலம் பூரா வாழலாம். இல்ல டெய்லி ஒரு மாட வித்து, அதுல வர்ற வருமானத்துல கொஞ்சம் வசதியாவும் வாழலாம். ஸோ தலையெழுத்துன்றது வந்து அவங்கவங்களுக்கு உண்டான விஷயம். அது அது நம்பளுக்கு இருக்கு. அது இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா, நம்பளுக்கு இருக்கிற அந்த தலையெழுத்த, நம்ப எப்படி பயன்படுத்திக்க போறோம்? நம்ப நல்லா இருக்கிறதுக்குன்றது வந்து நம்ப கையில தான் இருக்கு. டெய்லி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எழுதப்படல. மத்த எல்லா விஷயங்களுமே நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச செயல்கள், நம்ம எடுத்த முடிவுகள்னால வந்த விஷயங்கள்லாம் அதனால தான் நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு ஒரு பேட்டர்னும் கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னா, இந்த பிரபஞ்சம்ன்றது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். எல்லாமே நெறைய பெரிய விஷயமா இருக்கும். அதுல நம்ப ஒரு தூசுன்னு நம்ப நெனைக்கிற விஷயத்த விட நம்ப அந்த பிரபஞ்சத்துக்கு தூசா தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது, இது எல்லாமே இயங்கறதுக்கு நடுவுல வந்து ஒரு சின்ன சிஸ்டம் இருக்கணும். அந்த சிஸ்டம் இதுல போய் இடிச்சா, அது அதுல போய் இடிச்சா, இது இங்கேருந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் எல்லாம் வந்து அப்படிதான் உருவாகி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த சிஸ்டத்த நம்மளே இயக்கிக்கலாம். இல்லன்னா, நம்மள யாராவது இயக்கிக்கிட்டு இருப்பாங்க. அதான் உண்ம. அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பேட்டர்ன்னு நான் சொல்றேன் இல்லையா? பேட்டர்ன் 9 வருஷத்துக்கு வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டு தான் இருக்க போது. ஆனா, அந்த பேட்டர்ன்றது இப்படி 2Dல கீழயே சுத்திக்கிட்டே இருக்குமா? அதாவது செக்கு மாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த மாடு வந்து கயிறோட சுத்த அப்படியே ஒரே இடத்துல இப்படி சுத்தி சுத்தி வந்துட்டுருக்கும். அதோட லிமிட் அவ்வளோதான். ஆனா, அதே பேட்டர்ன வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம எப்படி சுத்த வைக்கிறோம்னா, மேல வரைக்கும் இப்படியே சுத்தி மேல் நோக்கி போலாம். ஸோ, அது திரும்ப ஒரே மாரி வட்டமா தான் இருக்கும். ஆனா வந்து, இப்ப மேல் நோக்கி போகும். 3 டிமென்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வாழ்க்கை வந்து மேல் நோக்கி போற மாதிரி இருக்கும். அதுதான் இதோடைய வித்தியாசம். பேட்டர்ன், பிரேக் த பேட்டர்ன்னா வந்து தனியா இங்கேருந்து எடுத்துட்டு போய் இங்க வைக்கிறதில்ல. பிரேக் த பேட்டர்ன்றது வந்து இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வட்டத்த வந்து பெட்டர் ஆக்கி மேல் நோக்கிட்டு உங்களுடைய லைஃப வந்து ஒரு நல்ல வளர்ச்சிக்கும், உங்கள ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கும், உங்கள ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கும் கொண்டு போற விஷயம் தான் இந்த சேஞ்ச் யுவர் லைஃப் பேட்டர்ன் அப்படின்றது. இதுக்கு எது உங்களுக்கு உதவி பண்ணும்னா, உங்களோட லைஃப் கோட் தான் உங்களுக்கு உதவி பண்ணும். அதுக்கப்புறமா உங்களோட 9 வருஷம் சார்ட், அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு ஒரு 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 வருஷத்துலயும் இருக்கக்கூடிய 81 பேட்டர்ன், 729 பேட்டர்ன் 9 வருஷம். இது எல்லாத்தையும் சரியா உங்களால அனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, உங்க வாழ்க்கையில என்னென்ன பேட்டர்ன் உருவாகியிருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா நீங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை எழுதிட்டு உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷமா.